அசோக மரம் இதை பத்தி தான் நம்ம சென்ற வீடியோல பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மரத்தை பத்தி நம்ம சொல்ற போது இதனுடைய விதைகள், தண்டு பகுதிகள், மலர்கள் இதையெல்லாம் இரத்த கொதிப்பு, இரத்த சிதைவு, மாதவிடாய் கோளாறுகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதோட இல்ல, கால் மூட்டு வலி, அப்புறம் பின்தொடை நரம்பு வலி, நரம்பு கோளாறுகள் இதையெல்லாம் சரி செய்கிறது அப்படிங்கறத பத்தி நாம சென்ற வீடியோல சொல்லியிருந்தோம். அதோட இல்ல, இது இதனுடைய மரப்பட்டை, மலர்கள் இதெல்லாம் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்வதும், அப்புறம் விதைகள், சிறுநீரக பைகள், சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் அதையெல்லாம் சரி செய்வதாக நாம சென்ற வீடியோல சொல்லியிருந்தோம். அதாவது அதை பத்தி சொல்லும்போது சென்ற நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தோம். அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 மரங்கள். இந்த உயரமா வளர்ற மரம் நெட்லிங்க மரம் அப்படின்னு கூட வழக்கத்தில் சொல்றது உண்டு. ஆனால் இரண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததுதான் அசோகு. இது அசோகா சாரகா அப்படிங்கிற அழகாக மலர்களை கொண்ட, இலைகளை கொண்ட, பூத்து குலுங்கக்கூடிய இந்த மரம் இலக்கியத்திலும் அந்த மரத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய முத்தமிழ் பார்வை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த அசோக மரத்தை பத்தி நம்ம சொல்லிட்டோம். அறிவியல் பூர்வமாக அது என்னெல்லாம் மருத்துவ குணம் கொண்டத அப்படிங்கறத ஒரு பகுதி சொல்லியாச்சு. சங்க இலக்கியத்தில் இதை எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சங்க புலவர்கள் அப்படிங்கறத சொல்றதா இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். சங்க புலவர்கள் பிண்டி எனவும், செயலை எனவும், அசோகு என்றும் இத சொல்றாங்க. அழகாக இருக்கக்கூடிய, அழகாக பூத்து குலுங்கக்கூடிய, செவ்விய தளிர்களை உடைய ஒரு அழகான மரம் இந்த மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்தை அதிகமா நீங்க பார்க்கணும், அழகான காட்சிகளோட நீங்க இயற்கை சூழலோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய லால்பாக் தாவரவியல் பூங்காவில் இந்த மரங்களை அதிகமா நீங்க பார்க்கலாம். அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்லுங்க. சங்க இலக்கிய பெயராக பிண்டி எனவும், செயலை எனவும் இத கூறியிருக்காங்க. வழக்கத்துல சொல்ற பேர் நம்ம அசோகு என்றாலும் கூட பேச்சு வழக்கில் இதை சொல்லக்கூடிய வார்த்தை அசோக மரம் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். இந்த அசோக மரம் சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காதலையும் காமத்தையும் இணைத்து அழகாக சொல்லப்பட்ட செய்திகள் சிலப்பதிகாரத்துல உண்டு இந்த மரத்தை பத்தி. அப்புறம் குறிஞ்சிப்பாட்டுல கபிலர் சொல்லி இருக்கிறார். அப்புறம் திருமுருகாற்றுப்படையில இருக்கு. இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. இதை பற்றிலாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கபிலர் குறிஞ்சிப்பாட்டுல சொல்றார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பகலை பலாசும் பல்பூம் பிண்டி அப்படின்னு குறிஞ்சிப்பாட்டுல ஒரு இடத்துல சொல்லப்பட்ட செய்தி. இன்னொரு பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எரி அவிர் உருவின் அம்குழை செயலை தாதுபடு தன்னிழல் இருந்தனவாக, அதே குறிஞ்சிப்பாட்டுல சொல்லப்பட்ட செய்தி. திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வன்காது நிறைந்த பிண்டி ஒன்தெளிர் நுண்புண் ஆகும் திளைப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே இன்னொரு இடத்துல சொல்றார். அதாவது பிண்டி என்றதும் செயலை என்பதையும் தனித்தனியாக சொல்லுகிறார். அதாவது முதல்ல என்ன சொல்றார், வன்காது நிறைந்த பிண்டி ஒன்தெளிர் நுண்புணாகும் திளைப்ப அப்படின்னு அந்த பிண்டியை பத்தி சொல்லிடுறார். அவரே செயலை பற்றி சொல்லணும் இல்லையா, வெவ்வரை செயலை தன் தளிர் துன்வரும் காதினல் அப்படின்னு சொல்றார். ஆக 2 இடங்கள்ல திருமுருகாற்றுப்படையில சொல்லப்பட்ட செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். மதுரை காஞ்சியில மாங்குடி மருதனார் என்ன சொல்றார் அப்படின்னா, சிலைதலை மனத்த சுரும்பரு செந்தி ஒன்பூம் பிண்டி அவிழ்ந்த காவில் அப்படின்னு சொல்றார். இப்படி பல இடங்கள்ல அழகா இந்த மரத்தை பற்றி சிறப்பா சொல்லியிருக்காங்க. அகநானூற்றுல ஒரு இடத்துல ஊட்டி என்ன உந்தளி செயலை அப்படின்னு ஒரு இடத்துலயும், அதே அகநானூற்றுல அழல் ஏ செயலை ஆம் தழை அப்படின்னு ஒரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்கிற பொழுது தாவரம் ஒண்ணுதான், ஆனா அதனுடைய அழகையும் அதனுடைய குணாதிசயங்களையும் அவைகளை பற்றியான செய்திகளை பார்க்கிற பொழுது கவிஞர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பரிபாடல்ல ஒரு இடத்துல சொல்லப்படுற செய்தி, சாய்குழல் பிண்டி தளிர்காதில் தையினன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்ட செய்தி. அதே மாதிரி அந்த செயலை துப்புரல் தந்தளிர் புந்தளை மாந்தி வன்புறமாகும் அப்படின்னு 500 சொல்லப்பட்ட செய்தி. இப்படி சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரம், குறிஞ்சிப்பாட்டு, திருமுருகாற்றுப்படை, புறநானூறு,
மதுரை காஞ்சி, அப்புறம் நற்றிணை, ஐங்குறுநூறு, பரிபாடல், இப்படி பல இடங்கள்ல இந்த அசோக மரத்தை பற்றி பாடல்களில் சொல்லப்பட்ட செய்திகள் உண்டு. இதையெல்லாம் நம்ம கேட்கிற பொழுது நமக்கே சந்தோஷமா இருக்கும். அது என்னன்னா, அதுல அவங்க சொல்லும் பொழுது இந்த மலர்களை ஆடவரும் மகளிரும் காதில் சொருகிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தி இருக்கிறது. குரங்குகள் உணவாக உட்கொள்ளும் இலைகளை அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தியும் இருக்கு. இப்படி அழகா சொல்லப்பட்ட செய்திகளோட திருமங்கையாழ்வார் ஒருபடி மேல போய் இந்த மரத்தை பத்தி சிறப்பா சொல்லியிருக்கிறார். திருமாலிரும் சோலை என்று கள்ளழகரை பற்றி பாடுகின்ற பொழுது திருமங்கையாழ்வார் அவ்வளவு ஒரு அழகா பாடியிருப்பாங்க. அந்த ஆலயத்துக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற செய்தியும் உண்டு. ஆனாலும் திருமங்கையாழ்வார் சொல்லப்படுற செய்தியில இந்த மரத்தை பத்தி அவர் ஒருபடி மேல போய் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அவருடைய கற்பனை இந்த மலர்கள் பூத்து அப்படியே கொத்து கொத்தாக செவ்விதழ்களை கொண்டு இருக்கு இல்லையா, இந்த செவ்விதழ்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மலர்களை பார்க்கிற பொழுது அந்த மலர்கள்லாம் தீப்பற்றி எரிவதாகவும் அதை பார்க்கின்ற வண்டினங்கள் அந்த மரத்துக்கு அருகில வர்றதுக்கு பயப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அழகான கற்பனை பாருங்களேன், திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அழகு மிகுந்த அந்த மரத்தை சொல்லுகின்ற பொழுது மேலும் சில இடங்கள்ல அல்லது அழகாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமான் செயலை தந்தடி துயில் ஒரு காதினன் என்று நக்கீரர் குறிப்பிடுகிறார். மகளிரது உடல் நலத்திற்கு இந்த தளிர் மிகுந்த சிறப்புடையதாக இருக்கிறது என்று நற்றிணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம அறிவியல் பூர்வமாக தான் மருத்துவத்துல சொன்னோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு நற்றிணையிலேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. மகளிருக்கு இது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தந்த மலர்களாக இந்த மரம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்களேன். ஆகவே இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சாய்குழை பிண்டி தளிர்காதில் தையினல் பாய்குழை நீளம் பகல தையினாள் என்று பரிபாடல் மேலும் சொல்லுகிறது. சமண சமயத்துல அருக தேவனை பூமலி அசோகின் புனை நிழலில் அமர்ந்தவன் என்று நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, சென்ற வீடியோல பார்த்திருப்பீங்க. காமதேவன் கொண்ட ஐம்மலர் கணைகளில் இந்த மலரும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. காமனால் எய்யப்பட்ட கவர்ச்சியூட்டு மலர், இந்த மலர்களால் கூட துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மகளிர் தன் காலால் உதைத்தால் இந்த மரம் அழகாக மலரும், இன்னும் தழைத்து செழித்தோங்கும் அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. ஆக இவ்வளவு செய்திகளை கொண்டிருக்கிறது தன்னகத்தே இந்த அசோக மரம் அப்படின்னு நம்ம கேட்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கிறது. ஆக நம்ம எப்பொழுதுமே சொன்ன ஒரே செய்தி தான், நம்முடைய முன்னோர்கள் இயற்கை மூலமாக நம்மளுடைய வாழ்வியல் தத்துவங்களை அப்படியே சொல்லியிருப்பாங்க. இயற்கை தான் நம் வாழ்க்கைக்கு மிக சிறப்புடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அதை தனிப்பட்ட முறையில சொல்லுவதை விட அதை ஆன்மீகத்தோடும் அறிவியலோடும் சேர்த்து சொல்லுகிற பொழுது அது நம்ம வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம சொன்ன செய்தி. அந்த விதத்துல இது இலக்கியத்திலும் குறிப்பிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அறிவியல் பூர்வமாகவும் நம்முடைய உடல் நலத்திற்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த தாவரத்தை பற்றி, இந்த அசோக மரத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கறதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ்ச்செல்வன். வணக்கம் நண்பர்களே.